ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வர்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட டே 4 தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த டே 4ல் நான் என்னெல்லாம் வந்து ஃபுட் எடுக்கிறேன், இந்த டயட் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த டயட் வந்து நான் எப்படிலாம் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு டேயில் வந்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து கேட்டிருந்தேன், இந்த டயட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் எதுக்காக இந்த ஃபுட்லாம் எடுக்கிறேன் அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து நம்ம ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். அது போய் குடிக்கலாம். ஹாட் வாட்டர் குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்டொமக்கில் வந்து தேங்கி இருக்கிற அந்த பேட் ஃபேட்லாம் வந்து நல்லாவே பாடியில் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறது, எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் வந்து மார்னிங் எழுந்ததுமே ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இந்த நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணால டே 3. ஸோ அது வந்து டிக் போட்டுட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லையான்ட்டு வெயிட்டும் சேர்த்து நோட் பண்ணி வச்சு டிக் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்மில் ஒர்க் அவுட் தான் வந்து பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி த்ரெட்மில்க்கு நான் பிகினர் தான். இன்னுமே வந்து நானும் நிறைய கற்றுக்கணும். இன்க்ளைன் மெத்தட்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் பிகினர் எப்படி பண்ணுவாங்களோ அதே ஸ்டேஜில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படியே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் வச்சு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்படியே ஒரு 30 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வாக் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ். ஸோ தட் நமக்கு ஈஸியாக 40 மினிட்ஸ் வந்து பர் டே வந்து வாக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பட்டர் டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். பட்டர் டீ வந்து சிம்பிள் தான். டீ கொதிக்கும் போது ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பட்டர் டீ ரெடி ஆகிடும். இதை டயட்டில் இருக்கவங்க தான் குடிக்கணும்னு இல்லை, டயட் இல்லாதவங்க கூட குடிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதுக்காக இந்த பட்டர் டீனா, பட்டர் வந்து ஸ்டொமக்கை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு பசி எடுக்காது. பசி எடுக்கிறத வந்து இந்த பட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பேட் ஃபேட்டை வந்து இது குறைக்கும். ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு பசியே தெரியாது. டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு குளிக்க போகணும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டு தான் வந்து போவேன். இதுதான் நான் சாப்பிட்ற ரைஸு. ரெட் ரைஸ், கேரளா மட்டர் ரைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கனால நான் ப்ரௌன் ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் தான் பண்ணும். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து டயட் மேனேஜ்மெண்ட்டுன்னு இந்த 2 அரிசியுமே வரும். அரிசி பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வேக வச்சுக்கிட்டா ஈஸியாக வந்து வெந்து வந்துடும். அரிசி வந்து ஒரு பக்கம் வேக போட்டுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டயட் எனக்கு ஏன் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து எனக்கு ட்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு கடையில் போகிறோம், அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறோம், இந்த வெயிட் ரீசனுக்காக நம்ம அந்த வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்ற மோட்டிவேஷனில் தான் இந்த இதுவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து குண்டாக இருந்த ஆள் கிடையாது, ஃபேட்டாக இருந்த ஆள் கிடையாது. இப்போ தான் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த காலேஜ் டேஸ்லேயும் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த கேன்டீனில் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டு வெயிட் போட்டுட்டேன். அப்போலாம் வந்து கொஞ்சம் மீடியம் வெயிட்டு, நல்லா வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்கூல் டேஸில் அந்த 12th வரைக்குமே வந்து நான் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பேன், லீனாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்து பார்க்கும்போது அப்போல்லாம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக வந்து நல்லா ஸ்லிம் ஃபிட்டு தான் வந்து போடுவேன். நல்லா வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபிட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து போடுவேன். இப்போலாம் வந்து என்னால் அந்த மாதிரி போட முடியலையே அப்படின்ட்டு கொஞ்ச நாள் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி, என்னதான் ஆகட்டும், நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம சாப்பிட்டு இருப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து அது தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் யூடியூப் வேறு பண்ணுறேன். ஒரு கேமரா முன்னாடி இருக்கிறப்போ எந்த ஆங்கிளில் நம்ம எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக தெரியணும், எந்த பக்கமே அசிங்கமாக தெரியக்கூடாது. அதனால தான் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ரீசன். இன்னொன்று வந்து நம்ம வந்து நிறைய சொல்லுவோம், உனக்காக நீ வெயிட் லாஸ் பண்ணு, மற்றவங்க சொல்கிறதுக்காக பண்ணாத. அது என்ன தான் இருந்தாலும் நம்மளை சொல்கிறவங்க வந்து நமக்கு சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து நமக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அவங்க வந்து மற்றவங்க சொல்கிறத கண்டுக்காதனாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து போகும்போதும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் வந்து காதில் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டதுனால வெயிட் போட்டுச்சு. ஒரு சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து வெயிட் போடும். அவங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் தான்.
ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யாராவது ஃபேட்டாக இருந்தாலோ குண்டாக இருந்தாலும் அவங்கள ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேட்காதீங்க, என்ன குண்டாயிட்டீங்க அப்படின்ட்டு வந்து கேட்கறது வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அதனால தான் அவங்க வந்து அப்படி இருப்பாங்க. எல்லாரையுமே வந்து ஒருத்தவங்கள பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு விசாரிங்க. என்ன வெயிட் போட்ட போல அப்படின்ட்டு தான் வந்து கேட்பாங்களே. ஸோ இந்த சொசைட்டி வந்து அந்த மாதிரி மாறி போயிடுச்சு, அவங்கள வந்து மாற்ற முடியாது. ஆனால் வந்து நம்மளை மாற்ற முடியும்ல. நம்ம நினச்சா வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ணி காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஓகே, நம்மளும் வந்து என்ன சொல்கிறது, இப்போ மற்றவங்கள பார்த்தாலே நீங்களே உண்மையாக சொல்லுங்கள், நமக்கு மற்றவங்கள பார்த்தா தோணுமா இல்லையா, ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி இருந்தால் இப்படிலாம் ட்ரெஸ் போடலாம்ல அப்படின்ட்டு நமக்கு தோணும்ல. ஸோ அதே தான் வந்து எனக்கும் வந்து இப்போ ரொம்ப வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு மோட்டிவேஷன் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நான் போடணும், வெயிட் ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. செகண்ட் ரீசன் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், வந்து எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். இந்த 2 ரீசனுக்காக தான் நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 100 days சேலஞ்ச் வந்து எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இன்னும் ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டே வந்து எனக்கு வரப்போகுது. அது என்னன்ட்டு நான் அப்புறமா வந்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுலேயே வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களை தடுக்கிற மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன, நீ வந்து அவ்வளோ வெயிட்லாம் இல்லை, நல்லா தானே இருக்க, இதுக்கு மேலே ஒல்லியானா நீ நல்லா இருக்க மாட்டா, அப்பெல்லாம் சொல்லிட்டு நம்மளை போய் பின்னாடி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்காம, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், நான் இப்படி இருக்கணும்னு தோணிடுச்சுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்கிட்டமே அந்த கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், ஒரு 6 கிலோ குறைப்பேன், திருப்பி விட்டுருவேன். இந்த மாதிரி தான் வந்து நானும் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எதுக்கு யூடியூப்பில் இப்போ வந்து போடுறேன்னா, என்னை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மோட்டிவேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க ஒன்று. இன்னொன்று வந்து எனக்காக நான் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் போட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணுவீங்க. இவங்க எவ்வளோ தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்காக அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து வீடியோ எடுத்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி போடுவேன். அதனால தான் வந்து நான் யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களை யாருன்னா டிமோட்டிவேட் பண்ணால் கூட நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ்லேயே நீங்கள் மெயினாக இருங்க. நீங்கள் வந்து நிறைய ஏதாச்சும் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கும்னா, உங்கள் கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் ட்ரெஸ் இருக்கும், இதை வந்து நான் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆங்கரில் மாட்டி வச்சு பாருங்கள். இல்லை ப்ரொஃபைல்லையோ டிபிலையோ வந்து உங்களோட பழைய பிக்சர் ஏதாவது ஒல்லியாக அழகாக இருப்பீங்க, அந்த பிக்சரை வச்சுருங்க. அது பார்க்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து ஒல்லியாகணுன்ட்டு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா நாளுமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நல்ல சுறுசுறுப்பாக என்கரேஜ்மெண்ட்டாக வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நான் எவ்வளோ கேஜிலேருந்து எவ்வளோ கேஜி குறைக்கிறேன்றது 30 days ஒன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ ரிவீல் பண்ணால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அப்போ ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணுற டயட் வந்து நீங்களுமே அதே தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரியும் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு என்ன ஃபுட்லாம் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம். இப்போ வந்து நீங்கள் ரைஸ் வந்து 2 கப் சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து ஒரு ஆஃப் போர்ஷனாக வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் லாஸில் வந்து கொஞ்சமாவது சேஞ்சஸ் தெரியும். முக்கியமாக ஒயிட் ரைஸ் வந்து எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒயிட் ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். சுகர், மைதா, ஜங்க் ஃபுட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டயட்டில் போங்க. நான் ஆல்ரெடி வந்து பேலியோ டயட்டுன்னு இருந்தேன். அதில் வந்து 6 kg லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது என்னால் வந்து ஃபாலோவே பண்ண முடியல. ரொம்ப வந்து பசி எடுக்கும். அதில் எப்படின்னா வந்து ரைஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவரு, பட்டர், குட் ஃபேட்டை வச்சு பேட் ஃபேட்டை வந்து குறைக்கணும். அந்த மெத்தட் தான் வந்து அதுலேருந்து தான் இந்த பட்டர் டீலாம் நான் வந்து கற்றுக்கினேன். பட்டர் டீ வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நானே என்னோடய டயட்டை இப்படி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்களும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட போகிறீங்க, உங்களோட டார்கெட், உங்களோட கரண்ட் வெயிட் என்ன, டார்கெட் வெயிட் என்ன எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி Day 1, Day 2, Day 3, Day 4ன்னு போட்டு இன்றைக்கி நான் வந்து என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு டிக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களையும் நீங்கள் வந்து நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எதை பார்த்தா மோட்டிவேஷன் வருமோ நான் சொன்ன மாதிரி இந்த வால்பேப்பரில் பழைய பிக்சர் வைக்கிறது, ஃபோன் வால்பேப்பரில் வைக்கிறது, அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு வெயிட் லாஸை பற்றி தான் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை கரெக்டாக முடித்து என்னோட டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்பி இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்க நம்பவும் நடக்கும். அப்புறமா வந்து வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் தேவையான பொருள், அது வந்து ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய டயட்டில் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ளூட் பண்ணுன்றதுக்காக வந்து கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன், பன்னீர் கிரேப்ஸு. அதுக்கப்புறமா இப்போ நான் மார்னிங் வந்து
ஹாட் வாட்டர் தானே குடிக்கிறேன், அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் குடித்தா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நெல்லிக்காய் வந்து ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெல்லிக்காவும் வாங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நம்ம டெய்லியும் மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வாட்டர் மெலன் தான் எனக்கு கிடைச்சிது, அதனால இது வாங்கியிருக்கேன், வாட்டர் மெலன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம லஞ்சை சாப்பிடும் போது அது கூடவே கொஞ்சம் ஃப்ரூட் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இது வந்து மிடில் ஏதாச்சும் பசிச்சா வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவரில் வந்து கலோரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இவ்வளோண்டு ரைஸ், அதாவது கொஞ்சமாக ரைஸு நிறைய காலிஃப்ளவர் பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ஸ்டொமக்கும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு காலிஃப்ளவர் வந்து கிடைக்கவே இல்லை. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து வாங்கினேன். இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரியல, காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். சுகர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்பயாவது நமக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ப்ரௌன் சுகர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து கிரேவிங்ஸ் இருக்கும் போது டீயில் இல்லை எதுலையாவது ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ராகி மாவு, ராகிலாம் வந்து நல்லா ராகி, வீட் இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து தோசை, சப்பாத்தி எது வேணால் நம்ம வந்து பண்ணி சாப்பிட்லான்ட்டு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஜீரா வாங்கியிருக்கேன். நைட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஜீரோ வாட்டர் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இது எடுத்திருக்கேன். இப்போ ப்ரௌன் ரைஸ் வேக போட்டேன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லஞ்ச் பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து இந்த ரைஸ் இப்படி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருக்கும். சாப்பிட பழகிடும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த ரைஸு, கொஞ்சமாக வந்து கேர்டு, அதுக்கப்புறம் நிறைய வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊறுக்காய். ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுவே எனக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு. நான் ஈவினிங் எந்த ஸ்நாக்ஸுக்குமே எடுத்துக்கல. இப்போ வந்து நான் டின்னருக்கு கேரட் ஸ்மூத்தி தான் வந்து பண்ண போகிறேன். இது ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கேரட்டும் அண்ட் பாதாம் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கேரட்டை தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சுக்கோங்க. கேரட் நல்லா வந்து வெந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அண்ட் வந்து நம்ம பாதாம் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஒரு 5 எடுத்துக்கிறேன். நான் உரித்து வச்சு 5 எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்கான பால்லாம் இருக்கக்கூடாது. அது கூடவே வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:58 PM ஆகுது. 7 PM வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இந்த டயட்டில் முக்கியமானது இதுதான். 7 PM வந்து சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதில் வந்து இப்போ நம்ம மார்னிங் எழுந்துக்கிற வரைக்கும் இருக்க அந்த கேப்பில் வந்து நிறைய ஃபேட் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 7 PM வந்து நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்லிடுறாங்க டயட்டில் இருக்கும்போது டின்னர். டாக்டர்ஸுமே வந்து இது சஜஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 7 PM நம்ம டின்னர் மீல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு. இந்த கேரட் ஸ்மூத்தியை நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நைட்டில் வந்து நமக்கு பசி எடுக்கக்கூடாது, அதுதான் வந்து மெயினான விஷயமே. அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங்காக எப்படிலாம் சாப்பிட முடியுமோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது குடித்தாலும் வந்து பசி எடுக்கும், எனக்கு ஃபில்லிங்காக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தி, அது கூட வந்து பன்னீர் மசாலா, பன்னீர் வந்து சும்மா மசாலா மாதிரி ரொம்ப எண்ணெய்லாம் சேர்க்காம பன்னீர் மசாலா, முட்டை மசாலா இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் கேரட் ஸ்மூத்தி குடித்து என்னோடய டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதான் கைஸ், இதோட வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேயில் வந்து இன்னைக்கு இப்படி தான் போச்சு. இதெல்லாம் தான் நான் இந்த டேயில் வந்து இன்னைக்கு சாப்பிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டேயில் நான் என்னெல்லாம் வந்து ஃபுட் எடுத்துக்கிறேன்றது இந்த மாதிரி ஒரு வீலாக க்ரியேட் பண்ணி நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து க்ரியேட் பண்ணி வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க. பை கைஸ்.